வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நேற்று மதுரையில் உள்ள புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். மதுரையில் அவர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஆகியோரையும் சந்தித்தார். சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்து ராமலிங்கர் ஜெயந்தியை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன்னுக்கு குடியரசு துணைத் தலைவர் இன்று செல்கிறார். ஏபக் எனும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிற்காக உலக தலைவர்கள் தென்கொரியாவின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான கியோங்ஜூவில் கூடுகின்றனர். நாளை தொடங்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க 21 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் மற்றும் புதிய ஜப்பானிய பிரதமர் தானே தகைச்சி ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் வேளாண் தொழிலாளர் நல சங்கத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொள்ள வரும் 10ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான நலச்சங்க தலைமை செயல் அலுவலர் திரு முத்துகிருஷ்ணன் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். இதன்படி விண்ணப்பிக்க விரும்பும் வேளாண் தொழிலாளர்கள் பிறப்பு சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை விண்ணப்பத்துடன் இணைத்து அந்தந்த பகுதி உழவர் உதவியகங்களில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா, ருத்ஜா போஸ்லே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் தலிலா நிஹா இணையை வென்றது. மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், மாயா ராஜேஸ்வரன் ரேவதி இணை 6-2, 1-6, 10-7 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அமினா, இங்கிலாந்தின் ஈடன் சில்வா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.